மீனாட்சியை கடத்திருக்க வாய்ப்பே இல்ல. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு நினைக்கிறேன். அதனால அவ யாரோ தெரிஞ்ச 2 பொண்ணுங்களை பிளான் பண்ணி வர வச்சு அவங்க மூலமா தப்பிச்சு போயிட்டான்னு தோணுது. மாப்பிள என்ன சொல்றீங்க நீங்க? மீனாட்சிக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? அவளுக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? இல்ல, எனக்கு அப்படித்தான் தோணுது. அவளுக்கு இந்த கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்ல போல இருக்கு. அவ இத ஓபனா யார்கிட்டயும் சொல்ல முடியாம இங்க இருந்து பிளான் போட்டு தப்பிச்சு ஓட்டா. தீரஜ் என்ன பேசிட்டு இருக்க? மீனாட்சிக்கு எப்படி இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லாம இருக்கும்? மாம், எனக்கு அப்படித்தான் தோணுது. யாரோ 2 பொண்ணுங்க தான் அவளுக்கு புடவை மாத்தி விடுறேன்னு கூட்டிட்டு போனாங்க. அவங்க எப்படி மீனாட்சியா கடத்திருப்பாங்க? அப்படியே கடத்திருந்தாலும் மீனாட்சி அவங்களை மீறி சத்தம் போட்டு நம்மள அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு என்னமோ அந்த 2 பொண்ணுங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு தான் இங்க தப்பிச்சு போயிட்டான்னு தோணுது. இல்ல தீரஜ், நீ தப்பா சொல்ற. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னா அன்னைக்கு பஞ்சாயத்துல நான் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுக்கும் போது அப்பவே அவ வேண்டான்னு மறுத்து இருக்கலாம்ல. அவ ஏன் அப்ப மறுக்கலன்னு தெரியல. ஒருவேளை ஊருக்காகயோ குடும்பத்துக்காகயோ அப்போதைக்கு அவளால சொல்ல முடியாம இருந்திருக்கலாம். மத்தபடி அவளுக்கு என் மேல விருப்பம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகினா, நானும் அவள்கிட்ட ஃப்ரெண்ட்லியா தான் பழகினேன். அவ அன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா தான் என்ன பாக்க லாட்ஜுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல தேவையில்லாம போலீஸ் ரைடுக்கு வந்து எங்களை தப்பான கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அந்த அவமானத்துல தான் மீனாட்சி எதுவும் பேச முடியாம போயிருக்கா. அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி ஆர்வ கோளாறுல என்ன அடிச்சு பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் நிறுத்தி அங்க பிரச்சனையே வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல நீங்க வந்து நீங்களும் உங்க நிதானத்தை இழந்து ஒரு பொண்ணோட மான பிரச்சனைன்னு சொல்லி அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. அவவும் மீனாட்சினால எதுவுமே பேச முடியல. ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அவ பயந்துட்டா. அதான் வேற வழி இல்லாம தப்பிச்சு போயிட்டா. கிளியரா தெரியுதே.